மீன ராசி நபர்களுக்கு வரக்கூடிய 2024 ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள். மீன ராசி நபர்களை பொறுத்தவரை 2024ல கிட்டத்தட்ட ராசிக்கு அவயோகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்தில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அப்போ சுக்கிரனால் இருந்து வந்த தலைவலிகள் மீனராசி நபர்களுக்கு இந்த மாசத்துல குறைய ஆரம்பிக்கும். அதனை அடுத்து ராசிக்கு 10ஆம் இடம், அதாவது உங்கள் ராசிக்கு மறு வீடான தனுசு வீட்டில் 10ஆம் இடத்துல கிட்டத்தட்ட சூரியன் செவ்வாய் நல்ல ஒரு கிரக காம்பினேஷன். இது 10ல் இருக்கு. அப்போது மீனராசி நபர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 3 கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். புதன் கூட அந்த அளவுக்கு எடுத்துக்க தேவையில்லை. ஸோ சுக்கிரனை முதன்மையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுக்கிரன் அவயோக கிரகம் தான். அதாவது ஒன்று கொடுத்தாலும் ஒன்று கெடுக்கும், ஒன்று கெடுத்தாதான் இன்னொன்று கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் இல்லை. அதாவது எப்படின்னா, ஓரளவு கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டதாக இருக்குது, கெடுக்கிறதுக்கு கடமைப்பட்டதாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மிக முக்கியமாக செவ்வாயோட வீட்டில் இருக்கிறது சுக்கிரனுக்கு கொஞ்சம் ஏற்புடையது அல்ல. அதுதான் நல்ல விஷயம் உங்களுக்கு, புரியுதுங்களா? ஒரு அவயோக கிரகங்கள் சம்பந்தப்பட்ட ராசிக்கு ஒரு அவயோக கிரகம் சம்பந்தப்பட்ட ராசியோடைய நட்பு வீட்டுக்கு வரும் பொழுது அது நல்லது செய்யும் என்பது ஒரு விதி. அப்போ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அந்த இடத்துல சுக்கிரன் வருவது நல்ல விஷயம். ரெண்டாவதாக ஒரு சுபகிரகம் 9ல் இருக்குன்னா ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு சம்பந்தப்பட்ட ராசி நபர்கள் உருவாவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, சுக்கிரன் என்னென்ன விஷயத்த நல்லதை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஜனவரி 2024 பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு சுகம் சம்பந்தப்பட்ட ஓரளவுக்கு அந்த சொத்து சுகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சுகம் சம்பந்தப்பட்ட, சுகம் என்றால் ஓரளவுக்கு அல்ட்டிக்காம இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு சுக்கிரன் கொடுப்பார். குறிப்பாக பெண்கள் மூலியமாக இருந்து வந்த மனக்கசப்புகள் இந்த மாசத்துல குறையும். பொதுவாகவே மீனராசி நபர்களுக்கு எப்போதுமே பெண்களால் தலைவலி அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலியமாக கூட தலைவலிகள், பிரச்சனைகள், டார்ச்சர்கள், மறைமுகமான பிரச்சனைகள், பனிப்போர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் மீனராசி நபர்களுக்கு. நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெண்கள் மூலியமான இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையும். இன்னும் சொல்லப்போனால் சண்டாவம்புக்கு நீங்கள் புரியல இல்லையா, அவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட சூழ்நிலை இந்த மாசத்துல வேறு விதமாக திரும்பி உங்கள் பக்கம் வரமாட்டார்கள் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்த நிலைமையாக பெண்களுடைய உங்களுக்கான பழக்க வழக்கங்கள், பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இந்த மாசத்துல மனக்கசப்புகள் அந்த தொடர்புக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த மனக்கசப்புகள் நீங்கும். அடுத்த நிலைமை, ஒரு சில நபருக்கு மறைமுகமான ஆதாயங்கள் கிடைக்கும். உங்களுடைய உடல் உழைப்பு அப்பாற்பட்டு ஒரு இடத்துல ஒரு உதவிகள் கேட்குறீங்க, அது செய்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இது வரைக்கும் தள்ளி தள்ளி வந்த விஷயங்களும் கூட இந்த மாதத்தில் ஒரு முடிவுக்கு உங்களுக்கு மறைமுகமான ஆதாயங்கள் கிடைப்பதற்கு வழி உண்டு. 3 கூடிய கிரகமும் அதுதான். ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஓரளவுக்கு உங்களோட வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் அமையும். அதே சமயம் சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் அமையும். அந்த சந்தர்ப்பங்கள் நீங்கள் லாபகமாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமை. அதற்கு அடுத்த நிலைமையாக சூரியன் 6ஆம் இடத்தை சூரியன் 10ல் இருக்கு. சில நபர்களுக்கு அரசு வழியில ஒரு சில சலுகைகள், சில விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமையில சூரியன் இருக்கிறதுனால அரசு வழியின் மூலியமாக சில நன்மைகள் உண்டு. அதற்கு அடுத்த நிலைமையாக அரசு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய அளவுக்கு பெரிய பாதகம்லாம் இல்லை. அரசு வேலையில் இருக்கக்கூடிய சம்பள வேலையில் மீனராசி நபர்கள் அதிகமாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்போது அரசு வேலையை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் சூரியனால் ஓரளவுக்கு புண்ணியம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். செவ்வாய் 2 மற்றும் 9க்குடைய செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்காந்து குருவின் பார்வையில் இருப்பது மீனராசி நபர்களை கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் அசைச்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஓரளவுக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு ஏற்ப ஓரளவுக்கு கெத்தாக மாறக்கூடிய விஷயங்கள் உண்டு. 10ல் இருந்து ஜென்ம ராசியை பார்க்கும் செவ்வாய். அப்போது சில விஷயங்களில் ஆக்டிவ் பர்சனாக மாறுவீர்கள். நிச்சயமாக பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், ஏன்னா பணம் இருந்தால்
95% பிரச்சனைகள் கிளியர் அப்படிங்கிற மாதிரி பணத்தின் தேவைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கணிசமாக பூர்த்தியாகும். பண தேவைகள் மூலியமாக நீங்கள் ஒரு நல்ல நபராக ஓரளவுக்கு முகம் பளிச்சுன்னு மாறக்கூடிய அமைப்புகளில் மாறுவீர்கள். பணத்தால் ஆதாயம் பெறக்கூடிய நபர்களில் ஜனவரி மாதம் 2024 மீனராசி நபர்கள் முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க. அடுத்து 9ஆம் இடத்தை விதி 10ல் இருக்குது. அப்போ பாக்கியாதிபதி 10ல் இருக்குது. 9, 10 ஏதேனும் ஒரு விதத்தின் மூலியமாக தொடர்பு கொள்ளுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பிறந்த ஊரை விட்டு தூர இடத்துல போய் பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் பிறந்த ஒரு ஊராக்கலாம், ஆனால் உங்களோட வேலை ஒரு 100 கிலோமீட்டருக்கு தானே வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இல்லை ட்ராவல் மூலியமான ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஃபாரின் தொடர்புகள் மூலியமாக வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பிறந்த இடத்த விட்டு தூர இடத்துல குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற மீனராசி நபர்களுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு காலகட்டம், பீரியட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ தூர இடத்தின் மூலியமாக புகழ் அடைவீர்கள். உள்ளூரில் புகழுக்கு பதிலாக தூர இடத்தின் மூலியமாக புகழ், பெருமை. அப்போ அந்த புகழ், பெருமை எதன் அடிப்படையில் வரும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான கான்செப்டை நீங்கள் எடுத்துங்க. அதுக்கு அடுத்த நிலைமையாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மாற்றங்களை செய்யலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு 7.5 ஜென்ம சனியை நீங்கள் தொடர்பு கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. மீனராசி நபர்களை பொறுத்தவரை 2024 7.5 சனியில் ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இந்த பக்கம் அதாவது ஜென்ம ராசியை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பக்கத்தில் ராகு இருள் கிரகமா, இந்த பக்கத்தில் சனி நெருங்கி வருதா. ஆக இந்த பக்கம் சனி, அந்த பக்கம் ராகு. அப்போது ராகுவும் சனியும் ஜென்ம ராசியை அதிகமாக 2 பக்கமும் இருள் கிரகங்கள் பீடித்து கொண்டு வருகிறது. அப்போ இந்த கான்செப்ட் என்ன உங்களுக்கு தெரிய வரும், இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே ஒரு ஒரு குறிப்பாக ஒரு 10% உங்களுக்கு அனுபவத்தில் வந்துடும். என்ன அனுபவத்தில் வந்துடும்னா, ஒரு முக்கியமான பிரச்சனைகள்லாம் மாட்டாத வகையில் தப்பிப்பதுக்கு எப்படி என்பதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எனக்கு வேண்டப்பட்டவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, என்னோட நெருக்கமாக இருக்கிறவங்க சொன்னாங்க, என் கூட இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி பழக்க வழக்கத்தில் நல்ல கட்டுக்கோப்பாக இருக்கிறவங்க சொன்னாங்க, வாழ்க்கைத்துறை சொன்னாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரொம்ப தொடர்பில் இணக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத விஷயத்தில் உள்ளே இறங்கி மாட்டிக்காதீங்க. சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 2024 புத்தாண்டு பலனில் மீனராசிக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு வெளியேறணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது வருடத்தின் பிஃபோர்லேயே நீங்கள் வெளில வந்துருங்க. காலம் தாழ்த்த உள்ளே போய் மாட்டிப்பீங்க. சரி, இதுதான் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, மற்றவங்க ஒன்று சொல்கிறாங்க, அப்படிலாம் உங்களுக்கு குழப்பங்கள் இருந்துச்சுன்னா, எதை செய்யறது எதை செய்யக்கூடாது என்பதற்கு உங்களோட சுய ஜாதகத்தில் இப்போதைக்கு ஒரு டைம் பீரியடு போயிட்டுருக்கும். நீங்கள் எந்த லக்கணமோ எப்படி வேணாலும் இருங்க. ஆனால் மீனராசிக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் தசாபுத்தியின் அடிப்படையில் போயிட்டுருக்கும். அப்போது உங்களோட ஆசை ஜெயிக்குமா, உங்களோட விருப்பங்கள் பூர்த்தியாகுமா, இல்லை உங்களோட பிளான் தான் கரெக்டா அப்படி என்பது அந்த இடத்த இந்த டைம் பீரியட் முடிவு செய்யும். அப்போ அது ஜாதகத்தில் இருந்தால் அதை நீங்கள் இப்போதைக்கு செய்யலாம் ஜனவரி மாதத்தில். இல்லைன்னா இருக்கிறத மட்டும் நகர்த்திட்டு வாங்க. இதுதான். அப்போ நீங்கள் ஜாதக ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால்தான் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் இல்லை வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்தையுமே நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளையும் மாட்டாமல், குறிப்பாக பண தேவை, பண ரீதியான ஒரு விஷயத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணத்தை கூட நீங்கள் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தெருவில் நிற்காம ஓரளவுக்கு காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் வேண்டுமென்றால் அதற்கு சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அணுகுங்கள். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திர நபர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்திலையும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும்.